ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ரீசெண்டாக நம்மளோட விஜய் டிவி அண்ட் சன் டிவி ஹீரோயின் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஆலியா மனசா ஒரு கியூஏ செஷன் வந்திருந்தாங்க. அதை பற்றி ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். அவங்களோட புது சீரியலோட அப்டேட்டுமே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கியூஏ செஷன்லேயே ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. நிஜமாவே போட் ஹவுஸ் வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ப்ளீஸ் சி த நெக்ஸ்ட் எபிசோட் ஃபுல்லி அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக பாருங்கள் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு, அது ப்ராங்க் வீடியோ அப்படிங்கிற மாதிரி மணிமேகலை வந்து சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நானும் மணிமேகலையும் சேர்ந்து தான் அதை பண்ணினோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. போட் ஹவுஸ்லாம் இவங்க எதுவுமே வாங்கலைங்க. அது சும்மா ப்ராங்க் பண்ணுறதுக்காக பண்ண ஒரு வீடியோ தானா. அதை பற்றி ஆலியாவுமே அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஒரு பாப்புலரான ஒரு சேனல், ரொம்பவே இன்ஸ்டாகிராமில் வந்து இருக்காங்க அவங்க. அதாவது ஒரு நியூஸ் சேனல் மாதிரி ஒரு சேனல் தான். ரீசெண்டாக வந்து ஆலியா வந்து ஒரு கப்பல் வாங்கியிருக்காங்க, சொகுசு கப்பல். எல்லா விதமான வசதியும் அந்த கப்பலில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு போஸ்ட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் நான் கமெண்ட்டுமே பண்ணியிருந்தேன். என்னென்னா, அவங்க வந்து ஒரு போட் வந்து வாங்குனீங்களான்னு கேட்டிருந்தாங்க கேள்வி. அதுக்குமே அதெல்லாம் இல்ல, அது நெக்ஸ்ட் எபிசோடோடது அப்படின்ற மாரி ஆலியாவுமே சொல்லியிருந்தாங்க. எதுக்கு இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நானுமே கமெண்ட் பண்ணியிருந்தேன் அந்த போஸ்ட்ல. அந்த போஸ்ட்ட பார்த்துட்டு நெறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா, இவங்களுக்கு எப்படி தான் பணம் வருதோ தெரியல. எப்படி தான் இப்படி சம்பாதிக்கிறாங்களோ தெரியல. காரா வாங்குறாங்க, வீடா வாங்குறாங்க, கப்பலா வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்பா, அவங்க கஷ்டம், அவங்க உழைப்பு, அவங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்க வாங்குறாங்க. இதுல உங்களுக்கு என்னங்க கஷ்டம் இருக்கு? புரியவே இல்ல. ஃபேக் நியூஸ் ஒருத்தவங்க போடுறாங்க. அதுக்கு கமெண்ட்ஸ பார்த்தீங்கன்னா, அப்படி போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னத்த சொல்ல?